தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு வி.எஸ். ராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நிச்சயமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம் அப்படின்னு சொல்லி. அதில் அவங்க நம்பிக்கையாக சொல்கிறது எப்படி 370 ரத்து செய்யப்பட்டதோ அது மாதிரி இதையும் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கு எவ்வளோ காலம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சில விஷயங்களுக்கு இப்போ பட்டத்தை பறக்க விடுறோம். பட்டம் பறக்க விடுறவங்களுக்கு டக்குன்னு பறந்துடாது. பட்டம் விடக்கூடியவங்களுக்கு நூல், வீசக்கூடிய காற்று, போகக்கூடிய திசை, இதை நோக்கி தான் பட்டத்தினுடைய அதை தான் விட்டு கொடுத்துட்டே இருக்க முடியும். ஸோ அதே போல் இந்த பிரச்சனை என்பது 47ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு காஷ்மீருக்கு 370 போட்டு எதுக்கு போட்டார்னா அது அவருடைய சுதந்திரத்துக்காக தான் போட்டது. காஷ்மீரில் உள்ள மக்கள் சுதந்திர காட்டை சுவாசிக்க வேண்டுமா? அல்ல. காரணம் என்றால் காஷ்மீரில் இருந்துதான் ஜவஹர்லால் நேரு பிரதமராக்கின்ற போது சம்மர் வெக்கேஷன் காஷ்மீரில் வந்துதான் கவிக்குள் சரோஜினியுடைய மகளான பத்மஜா நாயுடுக்கு காதல் கடிதம் எழுதினார். 2 ஆதாரம் உள்ளது. மணிமேகலை பிரசுரம் வெளியிட்டுள்ள பிரபலங்களின் காதல் கடிதங்களின் நூலில் ஜவஹர்லால் நேரு பத்மஜா நாயுடுக்கு எழுதின 2 காதல் கடிதங்களை எழுதியது அங்கே காஷ்மீரில் வைத்துதான். அதில் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? நான் பல முறை கடிதம் எழுதினேன், உன்னிடந்து ஒரு பதிலும் இல்லை. நான் காஷ்மீரிலிருந்து பல ஆயிரம் கோப்புகள் என் மேசையில் தேங்குகின்றது. ஒவ்வொரு கடிதத்தை பிரிக்கின்ற போது உங்களுடைய காதல் கடிதம் இல்லையே என்று ஏக்கத்தில் உள்ள ஒரு பிரதமர் இதாங்க பண்ணுறது. ஒரு பிரதமர் இதுக்கு உங்களுக்கு பாட்டு பாடுறீங்க. என்னென்னா, அன்னை பாரதம் ஒரு தோட்டம், அதில் அழகாக பார்த்தொரு பூந்தோட்டம்னு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆல் இண்டியா ரேடியோலாம் அந்த காலத்தில் போடுவான். பாப்பா பாட்டுன்னு போட்டு மாமா பேட்டி போட, மாமான நேரு மாமா பேட்டி. நான் சொல்லுவேன், ஏன்னா பக்கத்தில் அந்த காங்கிரஸ்காரன் அப்படி தான் சொல்லுவேன், மாமா மாமா மாமான்னு நேரு மாமா பேட்டி சொன்னது. ஸோ அந்த மாமா போட்ட வேலை தான் இன்றைக்கி 370 போட்டு இன்றைக்கி பாஜக ஆட்சிக்கு வந்தப்போ தான் 370 நீக்கி காஷ்மீர் மக்கள் சுதந்திர காற்றை வீசி ஜம்மு காஷ்மீர் இப்போ சட்டமன்ற தேர்தலில் 56.7% வாக்குகள் அங்கு வந்துள்ளதாண்டாலே இந்தியா இதை விட ஒரு என்ன நிரூபணம் தேவை? ஆகவே பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளை 2024 2029 ஆண்டுகளுக்குள் கண்டிப்பாக மீட்கப்படும். ஐநா சபை இதுக்கு ஒத்துழைக்கும். காரணம், நம்முடைய ப்ராப்பர்ட்டி, அது மதர் டாக்குமெண்ட் நமக்கு உள்ளது. இந்த நாட்டை பாகிஸ்தானுக்கு தனியாகவும் பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் தனியாகவும் பிரித்து கொடுத்தது காங்கிரஸ்காரர்கள். அப்படிப்பட்ட காங்கிரஸ்காரர்களின் சதியில் மீண்டும் இந்தியா பிரிந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர்களும் இந்தியா முழுவதும் மக்களிடம் அறைகோல் விடுக்கின்றார்கள். இப்போ அவங்களுக்கு பூனைக்குட்டி வெளியே வந்ததை என்ன சொல்லி என்னன்னா, இந்த கலைஞர் ஒரு பாட்டில் இருந்தார், பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் மாய்ந்து போகுமா, மியாவ் 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 மியாவ்னு சொன்னது போல இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியுடைய ஜம்பம் இனிமேல் பலிக்காது. ஐஎன்டிஏ கூட்டணிகள் அத்தனை பேரும் ஊழல்வாதிகள். தேர்தலுக்கு முடிந்த பிறகு இவர்கள் சிறை செல்வார்கள். அவர்கள் கொள்ளையடித்துள்ள பணங்களை மீட்கப்படும் என்பது தொடர்ந்து பிரதமர் சொல்லுகின்றார், தொடர்ந்து உள்துறை அமைச்சர் சொல்லுகின்றார். இது நிறைவேற்றப்படும். காஷ்மீர் மக்கள் எப்படி சுதந்திர காட்டை சுவாசிக்கின்றார்களோ அதே போல் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள இந்தியா அந்த பகுதிகளை இந்தியா அரசாங்கம் மீட்டு இந்தியாவோடு இணைத்து அந்த மக்களும் சுதந்திர காட்டை சுவாசிப்பார்கள் என்பது என்னுடைய நிலைப்பாடு. சீமான் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. விஜய் மாநாடு நடத்தினா, அதாவது விஜய் கட்சியோட மாநாட்டுக்கு என்னை கூப்பிட்டா நான் போயிடுவேன் அப்படிங்கிறாரு. அழைப்பே இன்னும் வரல. இன்னும் சொல்லப்போனால் அவர் எப்போ மாநாடு நடத்த போகிறாருன்னே தெரியலை. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நடத்துவாருங்கிறாங்க, இன்னும் 2 மாதங்கிறாங்க, 4 மாதங்கிறாங்க. அவங்களோட கட்சியே இப்போ ஸ்க்ராட்ச் லெவலில் தான் இருக்குது. இன்னும் அவங்களே இன்னும் அதை சொல்லலை. அதுக்குள்ளே சீமான் அவ்வளோ அவசரப்பட்டு கூப்பிட்டா நான் போவேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க? இதில் எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒருவேளை நம்மளால் தனியாக எதுவும் பண்ண முடியாது, விஜய் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவோடு சேரும்போது ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறாரு அவர். இல்லை, அதாவது எல்லா அரசியல் கட்சியுமே உள்ளாட்சி மன்றத்தில் ஜெயிக்கணும், சட்டமன்றத்தில் ஜெயிக்கணும், நாடாளுமன்றத்தில் ஜெயிக்கணும், அங்கே எம்பிக்களாக இருக்கணும், இங்கே கோட்டையில் எம்எல்ஏ இருக்கணும், உள்ளாட்சி அமைப்பில் கவுன்சிலராக இருக்கணும், தலைவராக இருக்கணும். எல்லா அரசியல் கட்சியும் ஒரு நினைக்கிற ஒரு நிலைப்பாடு, இயல்பான ஆசை. ஆமாம், இயல்பான ஆசை தான். ஸோ சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிலேருந்து இன்றைக்கு வரை எலெக்ஷனில் நிற்கிறாங்க. எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர்ஸ் நிற்கிறாங்க, தோக்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் 8% ஓட்டாக அப்படியே கண்டினியூவாக இருந்துட்டு இருக்குது. பட் சீமானுடைய நிலைப்பாடு என்னென்னா, இப்போ வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விவகாரம் இல்லாத குறையாக சீமானை பார்க்கின்றார்கள். ஒரு மனநிலை வெளிநாட்டில் உள்ள இலங்கை வாழ் தமிழர்கள் மத்தியில் அந்த எண்ணங்கள் இருக்குது. ஸோ அந்த நிலைப்பாடு இருக்கின்ற போது அந்த 8% ஓட்டு இதுக்கு மேலே அடுத்த எப்படி நம்ம ரைஸ் பண்ணோம். அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் நம்முடைய சித்தாந்தத்தை உள்வாங்கி கூட்டணி அமைக்கிறது உள்ள கட்சி யாரும் கிடையாது. நம்மளும் அங்கே போனால்
பாக்ஸில் சந்தில் ஐக்கியமான மாதிரி ஐக்கியாவே தேமுதிக எப்படி கரையான் கட்சி மாதிரி ஆயிடுச்சோ அது மாதிரி ஆயிடக்கூடாது. மதிமுக எப்படி இல்லாமல் ஆயிடுச்சோ லெட்டர்பேடு மட்டும் இருக்கிற கட்சி மாதிரி ஆயிடுச்சோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கக்கூடாது, ஆயிடக்கூடாது. ஆகவே இருக்கிறத வந்து வச்சு நிறைய பேர் கட்சி ஒவ்வொரு அதாவது ஒரு அரசியல் கட்சியில் எலெக்ஷனில் வந்து தோல்வி வரும்போது அந்த தோல்வி தேர்தல் ரிசல்ட் முடிஞ்சோடனே குறைஞ்சபட்சம் 50% பேர் மாற்றுக் கட்சியில் சேர்ந்துருவாங்க. அந்த மாற்றுக் கட்சியில் போனால மக்கள் நீதி மையம் கமலஹாசன் கட்சி டோட்டலாகவே ஒவ்வொரு தேர்தலையும் அப்படியே தேர்தலில் நிற்பாங்க, தோற்றுருவாங்க. அடுத்த ஆளுங்கட்சி யாரும் அந்த கட்சியெலாம் போயிட்டு இருந்தாங்க. அதே போல் சீமானவரிடம் பார்த்திங்கன்னா 50% கட்சி நிர்வாகிகள்லாம் மாட்டு கட்சியில் போயிட்டாங்க. அதிமுக, திமுக, பிஜேபிலாம் போயிட்டாங்க. ஸோ இது போகிறதுக்கு போல் நிலைப்பாடு இதுதான். இப்போ விடுதலை சிறுத்தை கூட ஆரம்பத்தில் இருக்கிற வேகம் இப்போ இல்லை. காரணம் அங்கேயே நிறைய தலைவர்கள் மாட்டு கட்சியில் போனாங்க, வராங்க. பட் என்னென்னா சிறுத்தையை பொறுத்தவரை திமுகவில் ஒரு நிலைப்பாட நான் கூட்டணி வச்சுருக்கும் போது என்னென்னா இங்கே ஒரு 5 எம்எல்ஏ வாங்குறாங்க, பார்லிமெண்ட்டில் ஒரு எம்பி 2 எம்பி வாங்குறாங்க. ஸோ தன்னை வந்து தேசிய அளவில் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கான கட்டமைப்பு உருவாக்குறாங்க. ஸோ அதே போல் நாம் தமிழர் வந்து சட்டமன்றத்திலையும் பேசுறதுக்கு உங்களுக்கு ஆள் கிடையாது. ஸோ நாடாளுமன்றத்தையும் நம்ம சார்பில் பேசுறது ஆள் கிடையாது. அப்படின்னா நமக்குன்னு ஒரு டேஸ்டான ஒரு வெரைட்டிஸான ஒரு மெட்டீரியல் கையில் வரும்போது நம்ம ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது என்ற நிலைப்பாடு சீமானோடைய மனசில் வருது. ஸ்ட்ராட்டஜி. ஆமாம், ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் 2026 நாங்கள் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நிற்போன்னு விஜயனுடைய வெற்றி கழகம் சொல்லுது. அப்போ வெற்றி கழகத்தில் நம்ம கூட்டணி சேர்ந்தால் நம்ம ஏன் 4 எம்எல்ஏ வாங்கக்கூடாதா என்ற மனநிலை சீமானோட. அதனால தான் அவர் சொல்கிறாரு விஜய் விஜய் கட்சியோட நாங்கள் கூட்டணி வச்சு கூப்பிட்டு அழைத்தால் போக தயார்னு. இப்போ அதே நேரத்தில் விஜய் 2006 அவர் கட்சி எந்த அளவுக்கு இப்போது ரஜினிகாந்த் அவருடைய மனசில் இல்லாத ஆர்வமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சிவாஜி கணேசன், பாக்கியராஜ், டி ராஜேந்தர் இப்படி பல மிகப்பெரிய ஜாம்பவன் நடிகர்லாம் கட்சி ஆரம்பித்து ஒன்றுமே இல்லாமல் போன வரலாறு இருக்குது. இந்த நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து கரை ஏரியா ஒரே ஆள் எம்ஜிஆர் மட்டும்தான். ஏன் எம்ஜிஆர் பண்ணார்னா அன்னைக்கு எம்ஜிஆர் நடிக்கிற படத்தில் எல்லாமே கதை வசனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தமிழ் அறிஞர்கள், ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மையம் வச்சிருந்த கதை தான். அதுதான் திமுகவுடைய எதிர்ப்பாலே நீந்தி கரையாறி போன ஒரே ஆள் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் மட்டும்தான். ஆந்திராவில் என் டி ராமராவ் வந்து, அதே போல் அமெரிக்காவில் கென்னடி, அதே போல் வந்து இப்போ அந்த ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்ச நாடு உக்ரைன் நாட்டில் இப்போ அறிவிப்புறம் ஒரு நடிகர் தான். ஸோ விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான் டீல் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஜகவை நீங்கள் சாதாரண இடப்பட முடியாது. அண்ணாமலை வந்த பிறகு இளம் தலைமுறைகள் அதாவது புதிய வாக்காளர்கள் எல்லாமே வந்து பாஜகவுடைய பின்னால் இருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் ருசி கண்ட பூனைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி திமுக அதிமுக ருசி கண்ட பூனைகள், ஆட்சியில் இருந்தவர்கள், ஆட்சியை விட்டு கொடுத்தவர்கள், ஆட்சி வர துடிக்கின்றக்கூடியவர்கள். அப்போ அவர்களே நம்ம சாதனை இடப்பட முடியாது. அப்படிக்கின்ற போது வந்து வந்து விஜய் வந்து கட்சியில் வரும்போது மாவட்டத்தில் வரும்போது பணம் சாதாரண விஷயங்கள பணம் அள்ளி வீச செலவு இருக்கின்றது. இன்றைக்கி வந்து ஏற்கனவே தேசிய கட்சிகள் பற்றி இப்போ காங்கிரஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி மாநில கட்சியை கொண்டு வரும்போது ஒரு சொல்கிறேன். இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு உள்ள மனநிலை காங்கிரஸ் கட்சியை விட்டு வைக்கல, உலுக்கிட்டே இருக்குது அவங்களோட மனநிலை. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, கடந்த வாரம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலையும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகம் மீட்டிங் போடுறாரு. மீட்டிங் போது அந்தந்த மாவட்டத்தில் உள்ள போகும்போது அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசும்போது அங்கே தொண்டர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, ஐயா திமுக எங்களை மதிக்கலை ஐயா, ஏன்னு கேட்டால் கட்சியிலே ஆளே இல்லை, அப்படி ஆளில்லாதவர்களை எப்படியா அவங்கள டீயாத்த நான் கூப்பிடுவேன் போயான்னு சொல்லி எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, மரியாதை கிடையாது, இத்தனை வருஷம் அந்த கட்சியில் ஏன்டா இருக்கிறோன்னு சொல்கிறாங்க, அதனால தான் நிறைய பேர் மாட்டு கட்சியில் போயிட்டாங்க என்ன தொண்டருடைய மனக்குமுறலை உள்வாங்கி செல்வ பெருந்தகை ஒரு கருத்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அந்த கருத்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய மேட்டர் சார். அது பிறகு திமுகவிலையும் அது பிறகு டெல்லியில் காங்கிரஸ் கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை ஓடணும்னு எங்களுக்கு தெரியும். அதே இந்த தமிழ் சேனத்தில் நான் பதியப்படுத்துகிறேன். காரணம் என்னென்னா, அவர் வார்த்தை சொன்னார் 1921 ஒரு ஆண்டை குறிப்பிட்டார். அந்த 1921 என்ன அது மேற்கொள் அவர் சொன்ன வார்த்தை தான் எல்லாமே, நாங்கள் சொல்லலை. அமெரிக்கா நாட்டுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவுடைய தாத்தாவுக்கு பேர் கிடையாது. அவருடைய தாத்தாவுக்கு அமெரிக்கா நாட்டுடைய முன்னாள் அதிபரான பராக் ஒபாமாவுடைய தாத்தாவுக்கு பேர் கிடையாது. அவர் வந்து 1921 வாழ்ந்தவர் அமெரிக்காவில். அன்னைக்கு அமெரிக்கா கருப்பின மக்கள் அமெரிக்காவில் அடிமையாக தான் இருந்தது. அப்போ அடிமையாக இருக்கின்ற போது யாரும் பேரை வைக்கக்கூடாதான். அப்போ 1921 அந்த ரேஞ்சில். ஆனால் அவருடைய பேரன் தான் அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தார், பராக் ஒபாமா நிறவரியை ஒழித்தார் இன்னும் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அந்த கருத்தை முன்னிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 1980ஆம் ஆண்டில் 112 சீட்டு எம்எல்ஏ சீட்டு வாங்கினோம். இன்றைக்கி அது கழுத தெரிஞ்சு கட்டறும்பதுன்னு 27, 26 உள்ள நிலைப்பாடு இருக்குது. ஆகவே நாம் வாங்கும் இடத்தில் இருக்கக்கூடாது, நாம் கொடுக்கும் இடத்தில் இருக்க வேண்டும். ஆனால் 1921 என்ற அமெரிக்காவின் அடிமை சகாப்தை ஒழிக்க வேண்டும்.
ஆகவே தமிழகத்தில் நாம் தனித்துவமாக நம்முடைய கட்சியை கட்டமைப்பு உருவாக்கி நாம் அடுத்த கட்சி கூட்டணி கட்சியை கொடுக்க வேண்டிய மனநிலை வர வேண்டும் என்று சொன்னது யாரே? இப்போ 1921 என்ற வார்த்தை, அந்த அடிமை வார்த்தை, அடிமையாக யார் வைத்துள்ளார்? திமுகவை நீங்கள் சொல்ல முடியுமா? அப்போ திமுக காங்கிரஸ் கட்சியை 1921 நம்மளை பயன்படுத்துகின்றது. அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சீட்டை நம்ம வாங்கிட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்து விட்டது. தொண்டர்கள் கோபிக்கின்றார்கள்னு பிரச்சனை பெருசாச்சு. பிரச்சனை உள்ளுக்குள்ளே கலகலப்பாகி போச்சு. அந்த கலகலப்பான என்ன நடந்துன்னு தெரில. டெல்லியில் போய் டீல் பண்ணி மறுநாளைக்கு ஈவிகே சொல்லுங்கன்னு சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி காமராஜர் போன்று ஆட்சி நடக்குதுன்னு. ஏங்க இது எவனா நம்புவானாங்க? ஐயா, 1967 காமராஜர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் காங்கிரஸை 2ஆக உடைத்து ராஜாஜி ஒரு அணியாகவும் காமராஜர் அணியாகவும் ராஜாஜியுடன் திமுக கூட்டணி வைத்து நீங்கள் ஆட்சி பிடித்தீர்கள். அப்படிப்பட்ட திமுக இன்னைக்கு காமராஜர் போல ஆட்சி தருதுன்னு காங்கிரஸ்காரங்க சொல்கிறாங்க. எவ்வளோ கேவலமான வார்த்தை பாருங்க. இதை குறித்து நான் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியுடைய முன்னணியான ஒரு முக்கியமான காமராஜருடைய சீடராக இருந்து வரக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கும்போது சொல்லுவார், ஏங்க அவர் ஈவிகே மாதிரி இப்படி சொன்னாருங்க, திமுக தானுங்க அதை கொதிக்கணும். ஏன்னா நம்மளை போய் காமராஜர் ஆட்சிக்கு நிகராக ஒப்பிடுறாங்களே, நம்ம ஆனால் அதில் மூச்சு விடலைங்க. திமுக ஏன் விடலைன்னா அதில் எங்கே இடிக்குது பாருங்கள். வார்த்தைகள் எவ்வளோ மோசமான வார்த்தைகள், எவ்வளோ புழுக்கங்கள் உள்ள வார்த்தைகள், கூட்டணிகள் அங்கே தவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது அந்த 1921 என்ற வார்த்தையை செல்வ பிறந்தகை சொல்லுகின்றார் என்றால் அவர்களுக்கும் தனி கொடுத்தனம் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு எண்ணம் மனசில் வந்துவிட்டது. ஆகவே இந்த ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் தனித்துவமான ஒரு விஸ்வரூபம் காட்டும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. காரணம் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரும் நாம் பிஜேபி எப்படி இன்னைக்கு அண்ணாமலை வந்த பிறகுதான் எதிர்த்து அறிக்கை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்தோ தலைவர்கள் வந்திருக்காங்க, ஆனால் யாருமே திராவிட கட்சி ஊழலை வெளிப்படையாக கொண்டு வரல. ஆனால் முதல் முறையாக அண்ணாமலை தலைவராக வந்த பிறதான் திமுகவுடைய பார்ட் 1 பார்ட் 2 ஃபைல்லாம் வெளியே வருது. அப்போ அந்த தைரியமும் அந்த தில்லும் ஒரு தனித்துவ சிந்தனையும் ஒரு தலைவனுக்கு இருந்தால்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி ஏற்றுக்கூடிய மனநிலையில் அண்ணாமலை பயணிக்கின்றார். ஆகவே அண்ணாமலையை போல் காங்கிரசும் பயணிக்க வேண்டும். திராவிட கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினால்தான் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற மனநிலையை காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் உள்வாங்கி கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் எதற்கு என்றால் 2026 நோக்கி விஜய் கட்சி ஆரம்பிக்கின்றால் அந்த விஜயுடைய கட்சியில் காங்கிரஸும் பயணிக்கலாம். ஏன் சுருக்கமாக பிஜேபி கூட பயணிக்க வாய்ப்பு இருக்குது. காரணம் என்றால் இப்போ அண்ணா திமுக கட்சி பிஜேபி கூட ஒரு சட்டமன்ற தேர்தலும் ஒரு பார்லிமெண்ட் தேர்தலும் கலைஞர் போட்டு கூட்டணி வைத்தாரா இல்லையா? அன்றைக்கு கூட்டணிக்கு போது என்ன சொன்னார் கலைஞர்? முரசொலி பற்றி எழுதினார், RSS ஒன்றும் தீண்டத்தக்க இயக்கம் அல்ல. திராவிட கட்சிகள் எப்படி சமூக நலன் அக்கறை கொண்டு சமூக நீதிக்கு பாடுபடுகின்றதோ அதே போல் பிஜேபி RSS பாடுபட்டு சொன்னாரா இல்லையா? அன்றைக்கு நல்லவாய் இன்று நாராவாய் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அன்று உங்களுடைய மனநிலை இப்படி, இன்று உங்களுடைய மனநிலை இப்படி. அதே போல் 2009ஆம் ஆண்டு இலங்கை தமிழ் இனப்படுகொலையின் போது மத்தியில் காங்கிரஸ் கட்சி அந்த பணம் கூட இருக்கல. அது முன்னாடி கலைஞர் இருந்தார், நான் டெல்லியில் செல்வேன், சோனியா காந்தியை சந்திப்பேன், திமுகவுக்கு உங்கள் கூட்டத்தில் எத்தனை அமைச்சர் தருவில்லை என்று நான் கேட்பேன்னு சொன்னார். அப்போ ஒரு இனம் இங்கே அழிஞ்சு கிடக்குது. இது உங்களுக்கு முக்கியம் இல்லை, உங்களுக்கு பதவி தான் முக்கியம். ஆகவே எதை வேண்டுமானும் செய்வார்கள். காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்டவர்கள், தமிழ் இனத்தை அழித்தவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜகவால் மட்டும்தான் இலங்கையை மீட்க முடியும், இலங்கையை காக்க முடியும். 15வது சட்ட திருத்தம் இலங்கையில் வர வேண்டுமானால் மீண்டும் பாஜக மத்தியில் ஆட்சி வந்ததால் இலங்கை தமிழர்கள் அமைதியோடு வாழ்வார்கள். காங்கிரஸோ ஐஎன்டி கூட ஆட்சி வந்தால் இலங்கை தமிழர்களின் வாழ்வு கேள்விக்கான நிலைப்பாடு உருவாகும் என்பதை இதை நான் சொல்லவில்லை. இலங்கையில் உள்ள பல தலைவர்கள் இப்போ என்ன இந்த மாதம் 31 கூட சங்கிலி மன்னன் அவருடைய 468வது நினைவு நாள் பிறந்தநாள் விழாவுக்கு என்னை சிறைப்பிழைப்பழக இளைஞர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் கூப்பிட்டுருக்காங்க. இன்விடேஷன் அவங்க போட்டுக்கிறாங்க. இலங்கையில் உள்ள மிக பெரும் தலைவர்கள்லாம் தமிழ் தலைவர்கள்லாம் எனக்கு ரொம்ப நண்பராக இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் பல தொலைக்காட்சியில் இலங்கை நாட்டுடைய வாழ்வாதாரத்தை பற்றி பேசணுங்கன்னா அங்கே நான் சொன்னு அங்கே மக்களுடைய மனக்குமுறையில் பார்க்குறோம் சார். ஏழை எளிய மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சார். அவங்களே சொல்கிறாங்க, இலங்கை மக்கள், இலங்கையில் உள்ள இந்திய தமிழர்கள் சிறப்போடு வாழ வேண்டுமானால் மீண்டும் பாஜக ஆட்சி வந்தால்தான் அவங்க நிம்மதி. அவ்வளோ காரணம், ஒரு இனப்படுகொலை செய்தவர்களை இலங்கை நாட்டு மக்கள் காங்கிரஸை நம்பவில்லை, இலங்கை நாட்டு மக்கள் திமுகவை நம்பவில்லை, இலங்கை நாட்டு மக்கள் நம்புவது பாஜக பிரதமரை தான் நம்புகிறார்கள். ஆகவே எதிர்காலத்தில் உலக நாடுகளின்
ஒரு வழிகாட்டியாக திகழும் நம்முடைய பிரதமர் தான் ஒரு பிதாமகனாக இருப்பார். அதைத்தான் அவர் சுட்டி காட்டுகின்றார் என்பது என்னுடைய பதிவு. பொதுவாக திமுக கூட்டணியை பற்றி பேசும்போது அவங்க வந்து கொள்கை கூட்டணி தொடர்ந்து இருக்கிறாங்க, யாருமே வெளியில் போகலை, கரெக்டாக சொல்லணும்னா இன்டாக்டாக இருக்குது இந்த கூட்டணி, இது உடையவே இல்லை அப்படின்னு ரொம்ப பெருமையாக மேடைக்கு மேடை பேசிக்குவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது, அதாவது செல்வ பெருந்தகை சொன்னதை நீங்கள் கோட் பண்ணி சொல்கிறத வச்சு பார்க்கும்போது 26 இந்த கூட்டணி உடஞ்சிரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டுதா? அரசியலை பொறுத்தவரைக்கும் நிரந்தர நண்பனும் அல்ல, நிரந்தர பகைவனும் அல்ல. நான் திமுக தலைமையை கொண்டே ஒரு கேள்வி கேட்கிறேன். செல்வ பெருந்தகை 1921 என்ற வார்த்தையை சொன்னாரே, இதற்கு திமுக பதில் சொல்லுமா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இன்றைக்கி எத்தனையோ பிரதமர் ஒரு சோப்படி அப்படி பேசினார், அதுக்கு வரணும் நீங்கள் அதை அடுத்த கட்டமாக நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே. இப்போ நீங்கள் தமிழின தலைவர்கள்னு சொல்லக்கூடியவங்க மூப்பனார் பிரதமராக வாய்ப்புள்ளது, அதை யார் தடுத்தது? யாருங்க சொல்லுங்கள், தடுத்தது யாருங்க? கலாம் என்றால் கலகம், ஆகவே வரக்கூடாது, தமிழன் மீண்டும் குடியரசுத் தலைவர் வராமல் தடுத்தது யாருங்க? ஸோ உங்களுக்கு வந்த ஒரு என்னன்னு பேசலாங்க. அதுவே கொள்கையும் அவர்கள் பேசக்கூடாது, அவர்களுக்கு கொள்கையே இல்லை. கொள்ளை என்ற ஒரு மனநிலை தான் அவரோட முழுது தவிர்த்து கொள்கைக்கும் அவர்களை சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை. முதலில் காங்கிரஸ் தலைவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு 1921 என்ற வார்த்தைக்கு திமுக அறிவாலயம் பதில் சொல்லுமா? இதை பதில் சொல்லட்டும். செல்வ பெருந்தகை சொன்னதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்கிறீங்க. தமிழிசை அவர்கள் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, பிரதமர் சொன்னதுக்கு மட்டும் முதலமைச்சர் உடனே ரியாக்ட் பண்ணுறாரு, ஆனால் சாம் பிட்ரோடா சொன்ன கருத்துக்கு இது வரைக்கும் முதலமைச்சர் ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு கேட்குறேன். கரெக்டு. ஏன் சொல்லுவேன்னா, சிறுபான்மை மக்கள் ஓட்டு நமக்கு இல்லாமல் ஆயிரும், அந்த ஒரு இது இருக்குது. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் திமுக பாருங்கள், எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுடைய பண்டிகைகளுக்கு மட்டும்தான் வாழ்த்து சொல்லுவாங்க. ஆவின் பாலுக்கு பாலிலே பிரிண்ட் போடுவாங்க, வாழ்த்துக்கள், ரம்ஜான் வாழ்த்துக்கள்னு சொல்லுவாங்க, கிறிஸ்மஸ் வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. பெரும்பான்மை மக்களுடைய எந்த பண்டிகைக்கும் அவங்க வாழ்த்து சொல்கிறதும் கிடையாது, எதுவுமே சொல்கிறே கிடையாது. ஆகவே இதிலேருந்து புரியுது இல்லையா, 2 நாக்கு யாருக்கு இருக்குது, ஒற்றை நாக்கு யாருக்கு இருக்குதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கிடுங்க. ஆகவே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னதுக்கு அவங்கள பதில் சொல்ல முடியாது. காரணம், அவர்கள் எல்லாம் கரெக்டாக கேட்குறாங்க, இவங்களால பதில் சொல்ல முடியலை. ஆகவே சாம்பிட் அவங்களுடைய வார்த்தைக்கு ஏன் திமுகவும் தமிழ்நாட்டு தலைவர்கள்லாம் திமுகவை கூட்டணி தலைவர்கள் யாம் சிலண்டாக இருந்தாங்கன்னா அங்கே கை வச்சு அங்கே ஓட்டு போயிருன்ற ஒரே நிலைப்பாடு தான். இவர்கள் சிறுபான்மை மக்களுக்காக அவருடைய வாக்குகளை பெற வேண்டும், ஒரே சிந்தனை தான். ஆனால் இவர்கள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் சிந்தனையில் உள்ளார்கள் தவிர்த்து சிறுபான்மை மக்களுடைய வாழ்வை மேம்படுத்த வேண்டும் எண்ணம் அவர்களுக்கு கிடையாது. அப்படி என்றால் தமிழ்நாட்டில் அன்றைக்கி திமுக ஆட்சி அமைக்குத சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பிற்படுத்தப்பட்ட நிலையமைச்சர் கொடுங்க, துணை முதலமைச்சர் கொடுங்க, ரெவன்யூ மினிஸ்டர் கொடுங்க. ஏன் காமராஜர் கொடுத்தாரு? காமராஜர் அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு தலித்து கொடுத்துருக்காரு. ராஜாஜி ஒரு அறநிலை திருப்பதி தேவசம் போர்டுக்கு திருப்பதி வருவாய்த்துறை மந்திரியாக முனுசாமி ஒருத்தரை கொடுத்துருக்காரு. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் திருப்பதி தேவசம் போர்டு ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் ஒரு தலித்து கொடுத்துருக்காரு. எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள்? நீங்கள் சேலம் சித்தா வித்யாசாலை மாதிரி அப்பா தாத்தா அப்பா பகை நாலாம் இது இப்படிலாம் சார். அவங்கள பொறுத்தவரைக்கும் அரசியலில் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்க வேண்டும் என்ற ஒரே மனநிலை உள்ளார்ந்தவர்து. சிறுபான்மை மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் எண்ணம் கடுகளோ கூட கிடையாது. அதே போல் தான் காங்கிரஸ் கட்சியும் பாஜக பிரதமர் சொல்லுகின்றார், எங்கேயாவது நான் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பேசலன்னா சொல்லுங்கள், அல்லது நான் ஊழல் செய்வேன்னா என்னை தூக்கிடுங்கன்னு சொல்லுவார். உங்களால் சொல்ல முடியுமா? ஊழலின் சங்கமே தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தான். இவங்க பேசுவாங்களா? இவங்க எவ்வளோ சார் இன்றைக்கி ஒவ்வொரு அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா 20 PA 30 PA போட்டுருக்காங்க சார். ஒரு மாநிலத்தில் ஒரு அமைச்சருக்கு பப்ளிக் செக்ரட்டரி மூலமாக அங்கீகாரம் போடக்கூடிய பிஏக்கள் 3 பேர் தான். ஆனால் 30 PA 50 PA வரையும் போட்டிருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம், தமிழ்நாட்டில் நகர்ப்புற அமைச்சர் இருக்கிறாங்க. இந்த நகர்ப்புற அமைச்சருக்கு சென்னை கார்பரேஷனில் யார் பிஏன்னு சொல்ல முடியுமா? 30 பேர் நிற்கிறாங்க சார். இருக்க மண்டலமே மொத்தம் 15 மண்டலம் தான். 15 மண்டலத்துக்கு 2 PA போட்டால் எப்படி 30 பேர்? யார் பிஏ, யார் ஆக்டு, யார் ஃபேக்டரின்னு சொல்ல முடியாது சார். இதெல்லாம் திசை மாறி தமிழக மக்கள் இந்த ஆட்சி மீது சொல்லல்லா துயரங்கள். உங்களுக்கு 500 ரூபா நார்மலான ஒரு குடும்பம் 2 மாதம் இருக்க இபி பில்லு 500 ரூபா கட்டும். இன்றைக்கி 500 ரூபா கட்டக்கூடிய குடும்பம் 2000 ரூபா பில்லு கட்டுது சார். 500 ரூபா மாதம் தோறும் பில்லு, பால் மாதம் 1500 ரூபா பில்லு ஆகுது சார். அப்போ மக்களுடைய வாழ்வாதார கேள்வி, அத்தனை பொருளும் 100 மடங்கு நீங்கள் விலையேற்றிட்டீங்க. இன்றைக்கி அவங்க வானம் பார்த்த பூமியை கூட விட்டு வைக்கல சார். இந்த நிலைமையில் இருக்கிறதுனால தமிழக மக்கள் இந்த ஆட்சி மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறனால தான் இதெல்லாம் திசை மாற்றுவதற்காக தான் பிரதமரை போட்டி இழுக்கிறது, அண்ணாமலை போட்டி இழுக்கிறது, முடிஞ்சால் ஆளுநரை போட்டி இழுக்கிறது. இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடு. மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் எண்ணம் இவர்களுக்கு கடுகளவு கூட இல்லை. பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, அதற்காக மிக்க நன்றி சார். நன்றி. மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.